20 ஆண்டுகளுக்கு மேலாக ருமேனியாவை சவுசெஸ்கு என்பவன் ஆட்சி செய்து வந்தான். மக்களை மிகவும் வேதனைப்படுத்தி அவன் ஆடம்பரமாக வாழ்ந்தான். அவனது அரண்மனையில் 12 வீடுகள் இருந்தன. அனைத்தும் எண்ணிலா ஆடம்பரமான பொருட்களால் நிறைந்திருந்தன. இவை யாவும் கோடிக்கணக்கான மதிப்பிலானவை. அவனது வீட்டில் தண்ணீர் செல்லும் குழாய் கூட தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தது. அவனது மனைவியின் காலணியில் வைரக்கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன. வீட்டின் ஒவ்வொரு விதமான விலையுயர்ந்த உணவுப் பொருட்கள் பரிமாறப்பட்டன. கொஞ்சமும் ஈவு இரக்கமில்லாமல் வாழ்ந்த சவுசெஸ்கு மக்களை பிழிந்தெடுத்தான். அவனது கல் நெஞ்சம் மேலும் மேலும் கடினப்பட்டு கொண்டேதான் இருந்தது. ஆனால் அந்த மக்களின் கண்ணீருக்கும் ஒரு முடிவு வந்தது. 1989ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி அவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். மக்களும் அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் சந்தோஷமாக கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகின்றனர். இன்னும் நம்மில் அநேகர் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அதை முற்றிலுமாக விலக்கி தெய்வீக அன்பை வெளிப்படுத்துவோம். மற்றவர்களுக்கும் இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து சடங்காச்சாரமாக அல்ல, அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். 1 யோவான் 2:15 உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள். 1 John chapter 2 verse 15 Do not love the things in the world. One song. உலக பெருமை குப்பையாய் மாறணுமே, உண்மையை என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே, உம்மை போல் மாறணுமே, உண்மையை என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ருமேனியாவண்ட சவுசெஸ்கு போல் அல்லாது நான் மற்றவர்களை நேசித்து மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ள, கிருபைகளை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென்.